ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகாத். குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக அமையப்போகிறது. இந்த ஆண்டின் நிகழப்போகும் குரு பெயர்ச்சி 2026 அனைத்து ராசிகளிலும் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளது. நவ கிரகங்களின் சுபகிரகமான குரு பகவான் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு இடம்பெயர உள்ளார். கடகம் குரு பகவான் என்பதால் உச்ச வீடு என்பதால் இந்த பெயர்ச்சி பலருக்கும் ராஜயோகத்தை வழங்கப் போகிறது. அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் குரு பகவான் பதவி பட்டம் புகழ் கெடுக்கும் என்று தான் சொல்லலாம். ஏன்னா 10ல் குரு இருந்தாலே பொதுவாகவே ஜோதிட பதிவு என்ன சொல்லுதுன்னா பதவி மாற்றத்தை கொடுக்கும், தேவையில்லாத வேலைகளில் பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் பார்க்கும்பொழுது குரு பகவான் உச்சம் பெறுவது அவரது சுப பார்வைகளாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்க வேண்டும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம், புதிய வேலை மாற்றம் ஏற்படலாம். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் சற்று தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயம் உயர்வு உண்டு. வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. ஆனால் தொழில் முதலீடுகள் அல்லது தொழில் சார்ந்த விடயங்கள் தொடங்கும் போது பெரிய தொகையை கடனாக வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. குரு பகவான் குரு பார்வையின் அம்சங்கள் 2வது இடத்துல பார்ப்பது, 4வது இடத்துல பார்ப்பது, 6ஆம் இடமான இந்த கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால அதாகப்பட்டது. 2ஆம் இடத்து குரு பகவான் குடும்பத்தில் பார்ப்பதால் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். பேச்சில் முயற்சிகள் இருக்கும், சேமிப்பு உயரும். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாகனம் நிலம் வாங்க யோகம் உண்டு. தாயாரின் ஆரோக்கியத்தில் மேம்படும் மற்றும் தாயாருடைய உடல்நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் இட பார்வை நீண்ட நாள் நோய்கள் குணமாகும், எதிர்ப்புகள் விலகும், கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். இதுக்கு எளிய பரிகாரம் என்னவென்றால் வியாழக்கிழமைகளில் ராகவேந்திரர் மற்றும் சீரடி சாய்பாபா வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் சிறந்ததாகவே அமையும். மற்றும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு நெய்விளக்கு ஏற்றுவது நல்லது. ராகு காலத்தில் துலாம் ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி உழைப்பால் உயர்வையும் எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்தையும் அமைத்து தரக்கூடிய தருணமாகவே இந்த 2026 அமையும். நன்றி, வணக்கம்.